இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். போக்சோ வழக்கு, பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த வழக்குகளில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் 9 பேர் வழக்கறிஞர்களாக பணியாற்ற தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரம். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் செயலாளர் கீதா செந்தில்குமார் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள கன்னியாகுமரியை சேர்ந்த வழக்கறிஞர் அஜித் குமார், அதே போல கடத்தல் மற்றும் தவறான நடவடிக்கைகளில் சரித்திர குற்ற பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட நாகர்கோவிலை சேர்ந்த வழக்கறிஞர் விஜயானந்த், பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருள், புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக திருவண்ணாமலையை சேர்ந்த வழக்கறிஞர் கஜேந்திரன், கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட திருவண்ணாமலை வழக்கறிஞர் கணேஷ், திருவள்ளூரை சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் கண்ட், இழப்பீடு தொகையில் முறைகேடு செய்த வழக்கறிஞர் அறிவழகன் மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்ட கரூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜா ஆகிய 9 பேர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்ற தடை விதிக்கப்படுவதாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.